ஆரம்பிச்சிடறேன். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய தொடர் பயணம் என்பது இன்றைய தினம் 120ஆம் நாள் நிகழ்வில் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, புதுமை பித்தன், தோமுசி ரகுநாதன் ஆகியோரது கதைகளை இணைத்துக் கொண்டு பயணிக்கிற நம்முடைய பயணத்தில் அருமை மாணவர் இன்றைக்கு கதை சொல்லுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை மாணவர் தினேஷ் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். புதுமை பித்தனுடைய தியாகமூர்த்தி என்கிற கதையை சொல்லுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய மாணவர் தினேஷ் அவர்கள் ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியுடைய முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர். அருமை நிறைந்த மாணவர். உடல் உழைப்பாலும் நல்ல கடின உழைப்பாளி, கல்வியாலும் தன்னை செதுக்கிக் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை, எளிமையாக இருக்கக்கூடிய மாணவர், ஆசிரியர்களிடம் பணிவாய் பண்பாய் ஆசிரியர்களை நேசிக்க தெரிந்த மாணவர் தினேஷ் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். பெருமைமிகு மாணவரை என்னுடைய மாணவர் என்று சொல்வதிலும் குறிப்பாக இளங்கலை பட்டப்படிப்பும் முதுகலை பட்டப்படிப்பும் நமது கல்லூரியிலே நம்முடைய அன்பிற்கு பாத்தியப்பட்ட மாணவர் தினேஷ் அவர்கள் கதை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு வரவேற்கிறோம். தோழமையே, வருக, கதை சொல்க. தம்பி, கதை சொல்லுங்கப்பா. தினேஷ் ஐயா வணக்கம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். தாம்போதியை கடந்த சாலையில் பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருந்தது. அதன் பக்கத்தில் இருந்த பட்டடை, இரும்பு பட்டடை என் வீடு என்ற முறையில் சின்ன பின்னமாக நின்ற ஒரு குடிசையில் 20 வருஷங்களுக்கு முன் ராமசாமி பக்தரின் திரு அவதாரம் இனிது நடந்தேறியது. அவரது தகப்பனாரை ஓட்டை கட்டை வண்டிக்கு பட்டை இடுவதும், பஞ்சத்தில் அடிபட்ட மாடுகளுக்கு லாடம் அடிப்பது, பொழுதுபோக்காக ஆணிகளை செய்து குவிப்பது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டிருந்த போது புத்திசாலத்தனம் இது ஈடுபட முடியாது என்று ராமசாமி பக்தர் தலைமுறையாக தம் தகப்பனார் வரையில் வந்த செங்காணி மான்மியத்தை முடித்து கொண்டு திருநெல்வேலிக்கு சென்று குடியேறினார். முதலில் சைக்கிள் தொழில் ரிப்பேர் ஆரம்பித்து வர வர மோட்டார் கண்டக்டர், பிறகு டிரைவர், பிறகு மெக்கானிக் என்ற பருவங்களை கடந்து தமக்குத்தாமே ஒரு ஒர்க் ஷாப் ஒன்றை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். அது தொடர்ந்த 10 வருஷங்களாக மாறியது. அவரது கொள்கை 10 வருடங்களாக மாறி இருக்கின்றது. பிறகு அவருக்கு ஒரு உறவுகள் இது போன்ற நிகழ்வுகளுக்கு பின் பையன் இந்த மாதிரி எந்த தவறிடம் ஈடுகொள்ள முடியவில்லை அப்படி என்று தெரிந்து கொண்டு உறவினர்கள் அவருக்கு திருமணம் முடித்துக் கொள்ள முயன்றனர். பின்பு ஒரு திருமணம் முடிந்த பிறகு 3 வருடங்களுக்கு பிறகு 2 பெண் குழந்தைகளை அவருக்கு நிலைநாட்டி கொண்டு
அவரது மனைவி காலமாகிவிட்டார். பிறகு அவருக்கு அதன் முன் கடன்கள், சொந்தமாக வைத்திருந்தாலும், பிறகு வேலைக்காரர்கள் அனைவரும், அதன் பிறகு இவருக்கு கடன் முக்கியமாக கொண்டு வேலைகளே நடத்த முடியவில்லை. பின்பு இவரது உறவின் அன்று இருந்த பொழுது இவருக்கு ஒரு நிகழ்வு நேர்ந்தது. அன்று ராமானுஜலு நாயுடு என்பவரிடம் வேலைக்கு சென்றார். இவருக்கு தொழில் செய்ய முடியவில்லை. வேலைக்காரர்களும் வேறு கம்பெனியை சேர்ந்து முடிவெடுத்தனர். அன்று இம்மாதிரி ஒரு வருஷம் கொஞ்ச நாள் சற்று கலையற்ற சரித்திரம், பொருளாதார மந்தம் என்ற நீட்டி முழங்கி சென்று உட்கார்ந்திருந்து அடித்து இலாக்களாகவே முயன்றார். இனி என்னதான் செய்ய வேண்டிய என்ன ராமானுஜ நாயுடு அவரின் வேலைகளுக்கு நேர்வர்கள் சேர்த்து வைத்தார். அந்த நபர்களில் 10 நபர்களை வேலை நீக்கம் செய்ய முடிவெடுத்தனர். அந்த நிகழ்விற்கு பின்பு அதில் ஒருவர் ராமசாமி என்பவர் ஒருவர். அந்த நபருக்கு 2 குழந்தைகள் உள்ளது, மனைவி கிடையாது, வேலைகளும் கிடையாமல் இவரிடம் வேலைக்கு சென்றனர். இவருக்கு பொதுவாகவே வியாதிகள் உள்ளது. அதன் பிறகு கொண்டனர். அன்று இவரை நீக்கம் செய்த பிறகு இவருக்கு என்ன செய்ய தோணவில்லை. மனம் உடைந்து கொண்டிருந்து இவருக்கு மது நிலைமைக்கு கொண்டு வந்தது. பழக்கம் செய்த பிறகு இவர் மாத வருமானம் 20. அந்த 20 4 நாட்கள் குறுக்கே இவர் நேரடியாக மதுபானம் அறிந்துவிட்டு மித்த சில்லறையை எடுத்துக்கொண்டு தனது பெண்ணிடம் அவரிடம் கொடுத்துள்ளார். அவர்கள் தன் மகள்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்பா இப்படி அப்படின்னு கேட்டு இருக்காங்க. அதையும் கூறவில்லை. எனக்கு நாயுடு இந்த மாதிரி எனக்கு நான் ஒரு வேலையை பார்த்து கொண்டு கொடுத்தேன், அதை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு மாதம் 50 ரூபாய் என்று கணக்கு ஏற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு என்று கூறியிருக்கிறார். அப்பொழுது எனக்கு 10-11 மணி போல அவரை பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவரை ஒரு கணக்காக பார்க்க வேண்டும் என்று செல்கிறார். அவரை பார்க்க போது, வா ராமசாமி, உன்னை இங்கே வர சொல்லேன், இங்க வர்றதுக்கு தகுதி இல்லை என்று அவர் நாயுடு என்பவர் கூறியிருக்கிறார். கூறிக்கொண்ட பிறகு எனக்கு இந்த சம்பளம் போதாது அப்படின்னு என்று ராமசாமி கூறியிருக்கிறார்.
பிறகு அவர் கணக்கு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நகையை ஆம், தோடு நிறைய தோடு வைத்திருக்கி, நான் இதை என்னையே நீ சம்பாதிக்கும் பொழுது உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்வது தவறல்ல அப்படி என்று எடுக்கிறார். அதை எடுக்கும் பொழுது அங்கே இருந்தவர் ஒருவர் ராமானுஜலு நாயுடு என்பவர் மட்டும் இவருக்கு தெரிந்துள்ளது. ஆனால் மற்றவர் பல பேர் உள்ளனர். அவர் பிடிபட்டு கொண்டார். பிடிபட்டு கொண்ட பிறகு அங்குள்ள நடவடிக்கைகளில் திருட்டுகள் நடந்துள்ளது. அந்த தனது 3 ஆண்டுகளாக சிறை தண்டனை கடுங்காவலில் வைக்கப்பட்ட பிறகு அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது சிறந்த உணவு, மன நிம்மதி அங்குதான் கிடைக்கிறது அவருக்கு. அவரின் மகளாக உள்ள பெண்மணி பற்றி கூறுவது இதில் குறிப்பிடவில்லை. மிகவும் சங்கட்டமான ஒரு செயலில் அதை கூற முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் இந்த கதை. பின்பு அவர் ஹிந்து சமயத்தில் தனது கொள்கைகளை நிலைநாட்ட முடியவில்லை என்று மனம் வருந்தி கூறியிருக்கின்றார். பெண்களின் நிலைமையையும் பற்றி கூசுகிறார் என்று கூறியிருக்கிறார். ஜன்மாந்திர விதி என்ற ஒரு மகத்தான காரணத்தை கண்டுபிடித்த இந்து சமுதாயத்தில் இது ஒரு இயற்கை தானே அப்படின்னு என்று கூறிக்கொண்டு இக்கதையை முடிக்கின்றார். நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. கதை கொஞ்சம் சிறிய கதை என்பதால் விரைவாக நிறைவேற்றது. மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக வழக்கம்போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற ஆளுமை அடிப்படையில் இன்றைக்கு நவநீத கிருஷ்ணன் ஐயா பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இந்த தம்பி இன்னைக்கு தியாகமூர்த்தி கதை சொன்னாப்புல எனக்கு விட்டு விட்டு கேட்டுச்சு, முழுவதும் கேட்கல. ஒருவேளை எனக்கு நெட்டு சரியில்லை, இல்லை தம்பிக்கு நெட்டு சரியில்லைன்னு தெரியல. இல்லை, எல்லாருக்குமே அப்படித்தான். அது ஒரு 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 சிறிய இடர்பாடு. ஏன்னா எல்லாருக்குமே கதை படிக்காம வந்தவருக்கு கதை கண்டிப்பா புரியாது. விட்டு விட்டு தான் கேட்டது. கொஞ்சம் கிடைக்காது. பரவாயில்ல. அதான் அதனால சொல்ல வாய்ப்பு இல்லை. இந்த கதையை பொறுத்தல ஒரே ஒரு நேர்கோட்டில் போகிற கதை தான். இந்த தருவைங்கிறது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க கிராமம். அதனால அந்த கிராமத்தை பற்றி ஆமாம், இது கிட்டத்தட்ட 90 வருஷம் முந்தைய 1934 எழுதியிருக்காங்க. 90 வருஷம் முந்தைய கதையுமோ நம்ம அந்த காலத்துக்கு போனால் தான் அந்த காட்சிகளை நம்ம ரசிக்க முடியும், பார்க்க முடியும். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த காலத்துலேயே அந்த கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வரக்கூடிய சூழல் வந்திருக்குங்கும் போது ஆச்சரியமா இருக்குது. நான் இப்போ வரைக்கும் ஒரு 10-20 வருஷம் கிராமம் கதையை வந்திருக்குன்னா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த மாதிரி இவர் சொல்லக்கூடிய அந்த ராமசாமி பத்திரங்கிறது அந்த விவசாயிகளுக்குரிய அந்த மாட்டு வண்டியை இதுக்குரிய, அதாவது ஆசாரியில ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அதாவது மர வேலை செய்கிற ஆச்சாரி, அதே மாதிரி இரும்பு வேலை செய்கிற ஆச்சாரி, தங்க செய்கிறவன் சொல்லி சிற்பம்னு சொல்லி, இவர் அந்த இரும்பு வேலை செய்கிற ஆச்சாரி. இந்த சக்கரத்துக்கு, வண்டி சக்கரத்துக்கு பட்டை ஓடுறது, அந்த மாதிரி செய்யக்கூடிய தொழில். இது நான் சின்ன வயசு இருக்கும்போது எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஆசாரிகள் இருந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால் அந்த காட்சிகள் பூரா என் கண்ணு முன்னால் வருது. ஆனால் இவர் இந்த ராமசாமி பக்தருக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகளோடு இருக்கும்போது இவர் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு அந்த கிராமத்துலேயும் அந்த தொழிலை விட்டு நகரத்துக்கு வந்துடுறாருங்கும் போது, நகர வாழ்க்கையில் வரும்போது இவர் அந்த கிராம தொழிலை விட்டுட்டு நகருக்கு தேவையான அந்த கடிகாரம் ரிப்பேர் செய்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு விளம்பர வேலையை மாதிரி கொஞ்சம் கூடமாட செஞ்சோன்னா ஓரளவு செல்வாக்கோட நல்லா செய்கிறாரு. ஆனால் அந்த தொழிலுக்கே ஒரு கேரம் என்னமா, கிட்டத்தட்ட அந்த தொழில் இருக்கிற கிட்டத்தட்ட எனக்கு தெரிய ஒரு பாதி பேர் அந்த மாதிரி நல்ல தொழிலாளர் இருப்பாங்க.
அந்த குடிப்பழக்கத்தை ஆகிட்டானா அந்த கடைசியில் அட்வான்ஸ் வாங்கிட்டு தொழிலுக்கு போகிறதில்ல, செய்கிறதில்ல, வேட்டை முடிச்சு கொடுக்குறதில்ல. இந்த மாதிரி குடும்ப சீரழிஞ்சு கட்டு குடியினால இவரும் அதே மாதிரி கட்டு கடைசியில் என்னாச்சுன்னா அந்த தொழிலை புறம் விட்டுட்டு ஒரு முதலாளியாக இருந்தவர் ஒரு தொழிலாளியாக போய் ராமானுஜ நாயுடு சேர்றாரு. அந்த ராமானுஜன் நாயுடு சேரும்போது அவர் நல்லா தான் 10 பேரை வச்சு 20 பேரை வச்சு சேர்க்குறாரு. ஆனால் அவருக்கு தொழில் நட்டமாகும் போது ஒரு 10 பேர் நீக்கும்போது இவரை நீக்கும்போது இவருக்கு அந்த குடிப்பழக்கம் இருக்கிறனால என்ன செய்யான்னு சொல்லும்போது இவருக்கு அந்த ஒரு கோபம் வருது. அப்போ என்னடா செய்யும்போது இவருக்கு 2 பொம்பளை பிள்ளை வேறு இருக்குது, மனைவி வேறு இறந்து போயிடுது இந்த காலகட்டத்தில். என்னடா செய்யும்போது பழையபடி அப்போ ராமானுஜ நாயுடு விட்டு வச்சிருக்காருல நம்ம செய்வோம்னு சொல்லி அவரை போய் மிரட்ட செய்ய அவர் திரும்பி கேஸை போட்டு கடைசியில் உள்ளதெல்லாம் சொல்லி போட்டு இது கதை முடிய மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில் ஒரு சின்ன இன்னொரு கதைக்கான தொடக்கமாக புதுமைப்பித்தன் வைக்கிறாரு. அந்த பொம்பளை பிள்ளைய பாடு ரொம்ப கேவலமாக இருக்குன்னு எழுதுறாரு. அப்போ அது இன்னொரு கதை மாதிரி வரும் போல் இருக்கு. இந்த கதையை இப்படி பார்க்கும்போது இந்த யாருக்கு தியாகம் பண்ணியிருக்காங்க மாதிரி நமக்கு பார்க்கும்போது ஒரு வகையில் நமக்கு கொஞ்சம் ஆளாளுக்கு ஒரு கதையாக தான் வருது. அந்த வகையில் ஒரு எதிர்பார்ப்போடு அந்த 2 பிள்ளைகள் கடைசியில் இந்த கதை ஆரம்பித்து முடிக்கும்போது அந்த பிள்ளைகளை தான் நமக்கு ஒரு கண்காணிச்சில் கண்ணு முன்னால் நிற்க வச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு அந்த கதையை முடிச்சிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. விஜிலாமா? நன்றி. அடுத்ததாக அம்மா சசிகலாமா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? தோழர், நான் ரொம்ப லேட்டா தான் உள்ள வந்தேன். கதையை நன்றி தோழர், நன்றி தோழர், நன்றி தோழர். டிஎஸ்என் தோழர்? நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ஐயா பணித்துறை பாலசுப்ரமணியன் ஐயா? அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையை மாணவர் தினேஷ் வரிவித்து சொன்ன அந்த அழகு நல்லா இருந்தது. இணையம் அவருக்கு ஒத்துழைக்கலை, அது ஒரு காரணம். இந்த கதை நல்ல அற்புதமான கதை தான். இதில் நான் யோசித்தது என்னென்னா, ஏன் இந்த சிறுகதைக்கு புதுமைப்பித்தன் அவர்கள் தியாகமூர்த்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் அந்த கதையை படிச்சுட்டு உள்ளார்ந்து நோக்கும்போது எனக்கு சில சிந்தனைகள் தோன்றுச்சு. அந்த கதையோடு ஒட்டிய அந்த தலைப்பை தான் மிக தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறதுல ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த தலைப்பை ஏன் தேர்ந்தெடுத்து வச்சாரு அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இதில் வரக்கூடிய அந்த 2 கதாபாத்திரங்கள் பேரை பாருங்க. ஒன்று ராமசாமி பத்தர், இன்னொருத்தர் ராமானுஜ நாயுடு. இந்த 2 பேருடைய பேருமே ராமன் அப்படிங்கிற அந்த தியாகமூர்த்தியினுடைய பேரு தான். அதில் கொண்டு வரக்கூடிய அந்த சம்பவங்களை பார்க்கும்போது ராமசாமி பத்தர் இல்லையா, ஏன்னா பணம் கிடைச்ச உடனே அவர் தவறான பெண்களோட சுத்துற மாதிரிலாம் காமிக்கிறார், தொடர்பு வைக்கிற மாதிரி. அது ஏன் அவருக்கு அந்த ராமசாமி அப்படின்னு பேர் வச்சாருன்னா, ராமன் ஏகபத்தினி விரதன். ஆனால் அந்த இதில் வரக்கூடிய அந்த ராமசாமி பத்தர் ஏகப்பட்ட பத்தினி விரதனா மாறி போயிட்டாரு. அது ஒரு குறும்பா கூட அவர் வச்சிருக்கலாம், அது மாதிரியான தோற்றுச்சு. இன்னொன்று அந்த ராமானுஜ நாயுடு அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த ராமானுஜ நாயுடு அப்படிங்கிறது ஏன்னா ராமன் தன்னுடைய தம்பிக்கு அரசு பொறுப்பை கொடுத்துட்டு அரசை துறந்து வந்தவன் இல்லையா, நம்ம இதிகாசங்களில் பார்க்குறோம். இதில் இந்த ராமானுஜ நாயுடு சென்னையிலேருந்து வர்றாரு. அவர் பணம் சேர்க்கக்கூடிய நோக்கத்தில் தான் வர்றாரு, புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நோக்கம் அவருக்கு இல்லை. ஆனால் அந்த ராமனை போல இந்த ராமானுஜ நாயுடுவும் இல்லை. ராமன் பரதன் தம்பிகளுக்காக வேண்டி வாழ்ந்தவர், நிறைய குடும்பத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர் மாதிரியான ஒரு தோற்றம். ஆனால் அந்த ராமானுஜ நாயுடு அப்படி ஒரு பொதுநலம் அப்படிங்கிறதே இல்லை. அவருக்கு தேவை பணம், அவர் புண்ணியம் சேர்ப்பதற்காக வேண்டி வரல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையில் அவர் கொண்டு போகிறார். அதே இந்த கதைக்கு தலைப்பு தியாகமூர்த்தி அப்படிங்கிறது, தியாகமூர்த்தியினுடைய பேர் வச்ச 2 பேருமே 2 வகைகளில் மோசமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு ஒன்று. இன்னொன்று பின்னாடி போகும்போது அவர் இந்த இந்து சமுதாயத்தில் உள்ள அந்த விதியை கொஞ்சம் குறும்பாக சொல்லி அதை கடுமையாக சாடுறார். அவருக்கு அந்த பத்தற்பாடு கவலையற்ற சாப்பாடு, ஏன்னா அவருக்கு ஜெயிலில் கொடுத்துருவாங்க, 3 வேளையும் அவருக்கு சாப்பாடு கிடச்சிரும். ஆனால்
அவருடைய பெண்கள் பாடு என்ன? ஆனால் நமக்கு தான் இருக்க அது விதி அப்படிங்கிற மாதிரி விதி மேலே பழியை போட்டு தப்பிக்குவாங்க. இது ஒரு குறைபாடு தான். அந்த குறைபாட்டை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சுட்டி காட்டுறார். அதை விட இன்னொன்று, அந்த 2 பெண் குழந்தைகளுடைய தாய் இறந்து போகிறா. 3 வருடங்களுக்குள்ள அந்த மனைவி இறந்து போகிறா. ஆனால் அந்த மனைவி மட்டும் இருந்திருந்தா இந்த 2 பெண் குழந்தைகளை தன்னுடைய தந்தை இந்த ராமசாமி பத்தட்ட கூட சேர விட மாட்டா. இந்த 2 குழந்தைகளுமே ஒரு கட்டத்தில் இவர் வீட்டுக்கு வந்து 2 குழந்தைகள் கணத்தில் முத்தம் கொடுக்கும்போது அதிர்ச்சி அடையுதுங்க. தந்தை தானே கொடுத்தாருங்கிற மாதிரியான எண்ணம் அதுக்கு வரல. திடீர்னு அதிர்ச்சியை குடிச்சிட்டு வந்திருப்பாரோ அப்படி மாதிரியான ஒரு சந்தேகம் வருது. அப்போ இவருடைய அந்த கதாபாத்திரம், அவருடைய குணாதிசயம் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத பிள்ளைங்களே உணர்ந்து ஒதுங்கி நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. கடைசி அந்த பிள்ளைங்கள் தான் பாவம். இதில் பரிதாபப்படக்கூடிய கதாபாத்திரங்கள்னு சொல்லும்போது அந்த 2 பெண் குழந்தைங்க. அந்த 2 பெண் குழந்தைகளுடைய நிலையை தான் இவர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு புதுவை பித்தன் அவர்கள். பெண்களின் நிலைமையை பற்றி எழுத கூசுகிறது. என்ன எழுத முடியும் அந்த குழந்தைங்க? இனிமேல் அந்த குழந்தைகளுடைய நிலைப்பாடு என்ன? ராமச்சந்திர தோழர் சொன்னது மாதிரி இன்னொரு கதைக்கான ஒரு அச்சாரம் இட்டது போல இந்த வரி வரும். நமக்கு தான் இருக்க இந்து சமுதாயத்தில் விதியின் மேலே நம்ம காரணம் சொல்லி தப்பிடலாம், அல்லது விதியின் மேலே காரணம் சொல்லி படி சொல்லலாம் என்பது போல கொண்டு போய் முடிக்கிறார். மிக அற்புதமான கதை தான். அந்த தியாகமூர்த்திங்கிற தலைப்பும் பொருத்தமாக தான் வச்சுருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி. பணித்துறை ஐயா, வழக்கம் போல் பின்னூட்டம் ஒரு கட்டமைப்போடு சொல்லுகிற உங்களுக்கு இந்த மன்றம் வாழ்த்துகிறது. மிக்க மகிழ்ச்சி. வேறு யாராவது இருக்கீங்களா? விஜிலாமா, சசிகலாமா இல்லைன்ட்டாங்க. நடராஜன் தோழர். ஓகே, எங்க ரேவதி அம்மா வணக்கம். வணக்கம் அன்பு சகோதரி ரேவதி அம்மா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கதை சிறிய கதைதான். தியாகமூர்த்தி கதையை கூறிய தம்பி தினேஷ் அவர்களுக்கு நம்மளுடைய இலக்கிய மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதை படிக்கும்போது நம்ம பணித்துறை ஐயா எல்லாத்தையும் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இந்து சமுதாயத்துல வயது வந்த பெண்களை முத்தமிட தந்தைக்கு உரிமையே இல்லை அப்படிங்கிறது அது உண்மைதான். இப்ப இந்த உள்ள காலத்துல கூட அந்த மாதிரி, ஆனா இப்ப எல்லாம் மாறிடுச்சு, ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு. அடுத்து ஜன்மாந்திர விதி என்ற ஒரு மகத்தான காரணத்தை கண்டுபிடித்த இந்து சமுதாயம் அப்படி சொல்லி, அப்ப இந்து சமுதாயத்துல இன்னும் எத்தனை மூட பழக்கங்கள் தான் நிறைய இருக்கு அப்படிங்கிறது ஒன்னொன்னா வெளியில வருது. இந்த ராமசாமி பத்தர் குடிச்சிட்டு ரொம்ப கேவலமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுனால அவருக்கு ஒரு பழமொழி ஒன்று சொல்றாங்க. என்னது அப்படின்னா, செட்டி செத்தும் கெடுத்தான், இருக்கும்போதும் கெடுத்துட்டான், செத்த பிறகும் கெடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன ஏது நமக்கு கதை புரியலையான்னு நினைச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லல, ரொம்ப தலப்பரட்டா இருக்கிற ஆளுங்க செய்யற சேட்டையா அவங்க இருக்கும்போதும் கெட்ட விதமா தான் இருக்காங்க, அவங்க இறந்த பிறகும் கெட்டுத்தான் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அது சொன்னது அப்படிங்கிற மாதிரி தெரிந்து கொண்டேன். மிக அருமையாக கதை கூறிய தம்பி தினேஷுக்கு வாழ்த்துகள். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி தோழமே. விஜிலாமா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி மாணவர் தினேஷ் அவர்களுக்கு என்னுடைய முன் வந்ததற்கு பாராட்டுகள். முதல்ல கதை ஒரு நேர்கோட்டில் தான் போகுது. கதாபாத்திரங்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு, ஒரு நேர்கோட்டில் போகுது. இப்போ புதுமை பித்தன் அவர்கள் நினைத்திருந்தால் ரொம்ப எளிதா அந்த கடை எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு புளிய மரம் இருந்தது சாலையினுடைய ஓரத்தில் அப்படின்னு சொல்லி. ஆனா அவருக்கான மெனக்கடல் இருக்குல்ல, அந்த நிலப்பரப்பை அப்படி கண்ணு முன்னால கொண்டு வர்றாரு. இப்பவும் பாளையங்கோட்டைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தருவைன்னு ஒரு கிராமம் இருக்கு, மிக செழிப்பான ஒரு இடம். அது தருவைக்கு மேற்கே தாமிரபரணி ஓடுறதோடு இல்லாம சிற்றாறுகளும் ஓடக்கூடிய ஒரு பகுதி தான் தருவை. இன்னைக்கு போனாலும் அது செழிப்பான பகுதியை நம்ம பார்க்கலாம், சின்ன கிராமமா தான் இருக்கிறது. அதுல அவர் சொல்லும்போது தாம்போதி அப்படிங்கிற ஒரு இடத்தை குறிப்பிடுறாரு. தானே எப்பொழுதாவது வெள்ளம் வந்தால் தோணி விடக்கூடிய அந்த ஆற்றிற்கு ஒரு தாம்போதிங்கிற வார்த்தை என்னன்னா, அணையில நீர் போறதுக்கு ஆன வழி, அதைத்தான் தாம்போதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு.
இன்னொன்னு, பெயர் தெரியாத ஒரு புலவர் இசைத்த தருவைக்கு மேற்கே செங்காணி வெள்ளம் தானே வந்தால் இங்கு வந்து விடுவானே தோணி அப்படின்னு. அந்த தருவையில வந்து வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படிங்கிற ஒரு இதை வந்து மேற்கோள் காட்டி கூட்டுறாரு. இப்போ சிறு வயதில் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பார்க்கும்போது பாரதியை வந்து நம்முடைய கண்ணோட்டத்தில் அந்த இளம் பருவத்தில் அவரு ஒரு ஏழ்மையான ஒரு புலவர் அப்படின்னு தான் ஒரு எண்ணோட்டம் இருக்கும். அப்போ காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம். ஒரு நாள் எங்க அம்மா சொன்னாங்க, பாரதியார் வந்து ஒன்றும் சும்மா பாடல காணி நிலம் வேணும்னு. காணி நிலங்கிறது வந்து 1 ஏக்கருக்கும் குறைவான ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எங்க வீட்டோட நிலப்பரப்பை வந்து ஒத்து கேட்கிறேன். அப்படின்னா 1 ஏக்கர்னா என்னால வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியல. நம்ம வீட்டினுடைய நிலப்பரப்பு எப்படி இருக்கும், காணி நிலம்னா என்னன்னு. அப்போ எனக்கு அது வந்து ஒரு ஒப்பீடு பார்த்து கொண்டு ஆஹா காணி நிலங்கிறது பெருசுதான், பெரிதா யோசிதான் கேட்டிருக்கிறாரு பாரதி அப்படின்னு தோணுச்சுது. இந்த செங்காணி நிலம்ங்கிறது வந்து அது வந்து ஒரு அளவை வந்து குறிக்கக்கூடிய பகுதியாக தான் நம்ம ஒரு அளவை குறியிடும் ஒரு சொல்லாதான் வந்து எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. ரொம்ப எளிமையான கதை. ராமசாமி பக்தர் தலைமுறை தலைமுறையா வந்து இருக்கக்கூடிய அவங்க அப்பா வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த மாட்டு வண்டி சக்கரத்துக்கு வந்து பட்டை போடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் அடுத்த தலைமுறை இல்லையா, அதனால அதுல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகிக்கிறாரு. சைக்கிள் ரிப்பேர் பார்க்கறது, அப்புறம் கடிகார ரிப்பேர்ல ஆரம்பிச்சு மோட்டார், அப்படியே வந்து அவருடைய வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா உயர்ந்துகிட்டே போகுது. அப்படியே போயிருக்க வேண்டியது தானே? இல்ல. 10 வருடங்களில் அவரை கையில பிடிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. அதாவது செல்வ செழிப்புல போயிட்டாரு. கையில் பணம் ஓட்டம் இருந்தால் யாரும் அப்படித்தான் அப்படின்னு. ஏறாத தாசி வீடு இல்லை, உடலில் வாங்காத வியாதி இல்லைன்னு சொல்றாரு. நவநீத கிருஷ்ணன் தோழர் சொல்லும் பொழுது அவர் குடிப்பழக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. குடிப்பழக்கம் மட்டும் இல்ல, ஏறாத தாசி வீடு இல்லை, உடலில் வாங்காத வியாதி இல்லை அப்படிங்கிற போதே நமக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நண்டு கொளுத்தால் வலையில் தங்காது அப்படிம்பாங்க. அந்த ஒரு பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. செல்வ செழிப்பு வந்தவொடனே அதை எப்படி செலவழிக்க அப்படின்னு தெரியாம அவர் இந்த மாதிரி செலவழிக்கிறாரு. அப்புறம் இவங்க வீட்டுல என்ன பண்ணிடுறாங்க, பையன் கெட்டு போயிடுவான், இவன் இப்படி தாசி வீடா சுத்திட்டு இருக்கானே, அதனால என்ன பண்றாங்கன்னா கல்யாணம் செய்து வச்சிடறாங்க. பாவம் அந்த பொண்ணு. நிறைய பேர் இப்போ இந்த காலகட்டத்திலயும் நினைக்கிறதே அப்படிதான். பையனுக்கு ஒரு கால் கட்டு போட்டான்னா பையன் திருந்திருவானோ, இல்லைன்னா அந்த பொண்ணு போய் அவ திருத்துற வேலையை பார்க்கக்கூடிய அந்த பொண்ணு வந்தவொடனே அவ போய் திருத்திடுவா அப்படிங்கிறது ரொம்ப முட்டாள்தனம். அந்த காலத்திலயும் அதே மாதிரி பண்ணி வச்சிடறாங்க கல்யாணம். 3 ஆண்டுகள்ல அடுத்தடுத்து 2 பெண் குழந்தையை பெற்றுட்டு அவ வந்து இறந்தும் போயிடுறான். அப்புறம் இவரு குடும்ப வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப் அவர் வச்சிருந்த அந்த ஒர்க் ஷாப் வந்து அப்படி கொஞ்சம் படுத்துருது. வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, குடித்த நேரத்துல வேலையை முடிச்சு கொடுக்க முடியல. அவருடைய நிலைமை வந்து அப்படியே வந்து என்னன்னா கீழே போய் ஒரு காலகட்டத்துல அவர் வந்து ஒர்க் ஷாப் வந்து மூடிடுறாரு. என்ன சொல்லியிருக்காரு, 40 வயதிலேயே உடல் எல்லாம் சோர்ந்து அவர் ஊக்கம் குன்றிய கிழவன் ஆகிவிட்டார் அப்படின்னு இருக்குது. அது அப்படி 40 வயசுல அப்படி ஆயிடுறாரு. ஒரு காலத்துல ஒரு ஆடின ஆட்டம் இருக்கு இல்லையா, பழைய சல்லாப காலங்களில் சேகரித்த முதல் அப்படிங்கிறத மேற்கோளுக்குள்ள போட்டிருக்காரு. வீணாக போகவில்லை. மருந்துங்கிறத அவரை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்திருக்கு. மருந்து என்ற சிறிய தடை உத்தரவுக்கு பயந்து இத்தனை நாள் பதுங்கி இருந்த வியாதிகள் மீண்டும் உறவாட ஆரம்பித்தன. அவரது திருப்பி அவர் அந்த பழைய செய்த தவறுகள் எல்லாமே வந்து உடல்ல வந்து நோயா வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்றாருன்னா கடையை மூடிட்டு ஒர்க் ஷாப்பை மூடிட்டு இண்டோ யூரோப்பியன் மோட்டார் மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்னு வச்சிருக்க முதலாளியான ராமானுஜு நாயுடு அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு வேலையை பார்க்குறாரு. அவரு சம்பளம் கொடுக்குறாரு. நாள் முழுதும் வேலை பார்க்கணும். காலையில இருந்து இரவு எப்போ பட்டறை மூடுறாங்களோ ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது. அது என்ன ஒரு அரசு உத்தியோகமா 8 மணி நேரம் வேலைன்னு இல்லை. கடைசி நேரத்துல வந்து ஒருத்தர் வந்து எனக்கு இந்த பட்டை போட்டு கொடுக்கணும்னாலும் இரவு வெகு நேரம்னாலும் வேலை பார்க்கணும். சரித்திரம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாழ்க்கையோடைய சரிந்துகிட்டே போயிட்டு பொருளாதார மந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அப்பவே பேசியிருக்கிறாரு. நம்ம இந்த காலத்துல பேசுறோம் எக்கனாமிக் டிப்ரெஷன் அப்படின்னு பேசுறோம் இல்லையா, அதை அப்பவே பேசியிருக்காரு. ஒரு பொருளாதார மந்தம் வந்துருது, அப்படி அதுவும் வந்துருச்சு. அப்போ எல்லாமே வந்து அப்படி சரிஞ்சுட்டே வருது. அவரை பத்தி முதலாளியை பத்தி எதுவும் சொல்றாரு. ராமானுஜன் நாயுடு வந்து ரொம்ப நல்ல குணம் உள்ளவர் தான். ஆனா அவர் வந்து தர்மம் புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கு வரலையே, அவர் வந்து பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு. அதனால என்ன பண்றாருன்னா ஆட்குறைப்பு செய்கிறார். ஆட்குறை 10 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் வெளியே போற மாதிரி இருக்குது. அப்ப 10 பேர் வெளியே போறக்கூடிய இருக்குன்னா அவருடைய நிறுவனம் அவர் வச்சிருக்கக்கூடியது வந்து பெரியதா தான் இருந்திருக்கணும். 10 பேர் ஆட்குறைப்பின் காரணமாக வெளியே போடுறாங்க. அதுல இவரும் ஒருத்தர். இவரும் கெஞ்சி பாக்குறாரு, முடியல. ஆனா அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறாரு. நல்ல பசுமாடு இருக்குது, வேலை வேலைக்கு பால் கிடைக்குது, நம்ம அதை வந்து நல்ல உபயோகிச்சுட்டு தான் வர்றோம். ஆனா அது தோல் வறண்டு அது கிளத்தன்மை அடைந்து விட்டால் அதை என்ன வீட்லயே வச்சிருப்போம்
அதை வெளியே அனுப்பிட மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா, உழைப்பாளிகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வேலை ஒரு ஆட்குறைப்பு வரும்போது தயவு தாட்சணம் இல்லாம வெளியேற்றி விட்டுறாங்க. இவர் வாங்கிட்டு வரும்போது சொல்றாரு, இதான் கடைசியா வாங்கக்கூடிய சம்பளம், இதை வச்சு நம்ம எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும் அப்படிங்கிறாரு. வீட்டுக்கு வர்றாரு. அவருக்கு அந்த சிந்தனை வந்த உடனே என்ன பண்றாருன்னா, அது அந்த 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 வழிக்குள்ள போக முடியல. உடனே என்ன பண்றாருன்னா, மூளையை மழுங்கடிக்கிற மாதிரி என்ன பண்றாருன்னா, போய் தண்ணி அடிக்கிறாரு, சாராயம் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அந்த பிள்ளைங்களை 2 பெண் குழந்தைகளை வந்து முத்தமிடுதல். அவர் சொல்றாரு, இந்து சமுதாயத்தில் வயது வந்த பெண்களை முத்தமிட தந்தைக்கு உரிமை இல்லையேங்கிறாரு. அந்த காலத்துல அப்படி பழக்கம் இல்ல. தள்ளியே நின்னு படுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. இந்த காலகட்டத்துல அப்படி இல்ல. அப்பாவை வந்து பெண்கள் திருமணமாகி செல்லும் பொழுது காண்கின்ற காட்சியெல்லாம் பார்த்திருப்பீங்க. முத்தமிடுதல் என்பது அன்பின் வெளிப்பாடு. அத வந்து இப்ப அப்ப அத வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த காலத்துல அந்த அந்த பழக்கம் இல்லையே அப்படிங்கிறாரு. பிள்ளைங்க திடீர்னு அப்பா இப்படி ஒரு செயல் செய்யும் பொழுது பயந்து நடுங்குறாங்க. என்னடா அப்படி அப்படிங்கிற மாரின்னு. அப்புறம் இனி அ பிள்ளைங்கட்ட வந்து இப்போ ஒரு பொய் சொல்றாரு. நாயுடு வந்து எனக்கு வேலை பார்த்து தரேன்னு சொல்லியிருக்காரு. வழி செலவுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. நான் ராத்திரி வரேன் திரும்பி அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லிட்டு தான் போறாரு. அவர் எதிர்பார்த்த மாரி அவரு தனியா தான் இருக்கிறாரு. அவர்ட்ட போயி அவரு குரல் மாறும்போதே தெரியுது அவருக்கு. ராமசாமி மட்டும் என்ன தனியாவா இருக்கிறாரு? இல்லையே. உலகமே நடமாட்டம் மட்டும் போய்விடுமா? அப்படிங்கிற ஒரு வார்த்தைய புரிஞ்சுக்க வேண்டியது. இவரு தனியா இல்ல. பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. அவர் லேசா வந்து அவர பிடிபட்டுறாங்க. நாயுடுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. "உண்ட வீட்டில் கெண்டியை தூக்கிய பயலை விடுகிறேனா பார்" அப்படின்னு. பொதுவா வந்து உண்ட வீட்டில் 2 நம்பிக்கை துரோகம்ங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கும். அதுலயும் ஒரு மாற்றா உண்ட வீட்டில் கெண்டியை தூக்கிய பயலை விடுகிறேனா. கெண்டின்னா அந்த பால் ஊத்தக்கூடிய ஒரு சிறிய உபகரணம். அத வந்து அந்த அந்த வீட்ல நீ தூக்கிட்டு போறியே அப்படிங்கிற மாரி அவரு திருட்டு பட்டம் கட்டிடுறாங்க. அப்புறம் கடுங்காவல் போட்டுறாங்க. அந்த சிறை அடைப்பை பத்தி சிறையில் அவர் அடைக்கப்பட்டத வந்து அவர் சொல்றாரு. எந்த தொழிலாளர் சங்கம் திருட்டு தொழிலாளியின் குடும்பத்திற்கு இந்த மாரி உதவி செய்ய முடியும்? நிலையான உலகம் அங்க போய் நல்ல வேளைக்கு சாப்பாடு போட்டு உள்ள போட்டிருக்காங்க. அவரு நல்லா போயிடுறாரு. உள்ள வேளைக்கு சாப்பாடு போட்டு உள்ள இருக்கிறாரு. ஆனா அந்த பெண்களுடைய நிலைமை, 2 பெண்களுடைய நிலைமை, இவருடைய தவறுதலான ஒரு வாழ்க்கை முறையினால் ஏற்பட்ட, இவர் மூலம் விளைந்த இந்த 2 குழந்தைகளுக்கு என்னுடைய நிலை என்ன? அத கடைசியில ஒரு வார்த்தை கூறுறாரு. பெண்களின் நிலைமையை பற்றி எழுத கூசுகிறது. ஜன்மாந்திர விதி என்ற ஒரு மகத்தான காரணத்தை கண்டுபிடித்த இந்து சமுதாயத்தில் இது இயற்கை தானே. ஈஸியா, அதாவது ரொம்ப எளிதா விதி அப்படின்னு சொல்லுவோம். விதிங்கிறது தற்சமயம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் யாவுமே முன்னாலவே வந்து நிர்ணயிக்கப்பட்டது. அதைத்தான் விதி அப்படிங்கிறோம். சோ எளிதாக விதி, அந்த பெண்களுடைய விதி இதுதான் அப்படின்னு முடிச்சிடுறாரு. ஆனா இந்த கதையிலிருந்து நான் தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேக் அவேன்னு சொல்லுவாங்கல்ல. இதுல இருந்து நீ என்ன எடுத்துட்டு போற இந்த கதையில இருந்து அப்படின்னு. நிறைய மாரல்ஸ் இருக்கு. அது வந்து நமக்கு நீதி போதனை மாதிரி இருக்குது. நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற, மேல வர்ற, சம்பாத்தியம் பண்ற, ரைட்டு. அதுக்கு மேல நீ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தல்ல, அதனாலதான் ஒரு வீழ்ச்சியை வந்து நீ அடையிற அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இது வந்து தெள்ளத் தெளிவாக வெளியே தெரியக்கூடிய ஒரு செய்தி தான். அந்த கதையிலிருந்து நீ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா நம்ம செய்துக்கலாம். இந்த இடத்துல எல்லாம் இவர் தவறிட்டாரு நம்ம சொல்லலாம். அவரு முதலாளிக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு, அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் நிறைய டேக்கவே இருக்கலாம். நான் எடுத்துக்கிட்டது என்னன்னு சொன்னேன்னா, இந்த கதைக்காக அவர் எடுத்துக்கொண்ட மெனக்கெடல். ஒரு நேர்கோட்டு கதையை மிக எளிதாக சொல்லிட்டு போலாம். ஆனா அப்படி இல்லாம, அவரு அந்த நிலப்பரப்பை வர்ணிக்கும் பொழுது எடுத்துக்கொண்ட பாடல்களாக இருக்கட்டும், அந்த இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அவருடைய எழுத்து நடையை தான் வந்து நான் ரொம்ப சிலாகித்தேன். வாய்ப்புக்கு அளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தாருக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக ஐயா, நீங்க பேசும்போது ஐயா பணித்துளி ஐயா அவங்க ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த தருவைங்கிறது எங்க ஊருக்கு அருகில தான் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. பச்சை ஆறு ஓடுது அப்படிங்கிறதையும் அவங்க போட்டிருக்காங்க. இந்த செய்திக்காக பதிய வேண்டும் என்பதற்காக. அடுத்ததாக நம்முடைய தோழமை சிவசுப்பிரமணியா நிறைவு முகூர்த்தம். அன்பான தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த தியாகமூர்த்தி கதையை தினேஷ் நல்லா கதையை உள்வாங்கி ரொம்ப அருமையா சொன்னார், நேர்த்தியா சொன்னாரு. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல வந்து மைய கருத்து நிறைய இருக்கு. இருந்தாலும் 1-2 சொல்லுதேன். குடியை கெடுக்கும், வேசி தொழில் இலவசமாக வியாதியை தரும். இது 2 முக்கியமா சொல்லப்படுகிறது. அதாவது கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையில் நோயும் கட்டுப்படாது.
கட்டுப்பாடு இல்லை. மருந்து தடை பண்ணத்தான் செய்யும். அதான் அது ஒழுக்கக்கேடா இருந்தா மீண்டும் வியாதி தொடரத்தான் செய்யும். அதைத்தான் குறிப்பிடுகிறார். பிறகு பணம் பெருகி வரும்போது மனிதன் ஒழுக்கமுடையவனாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அந்த பணம் அவனை விட்டு விலகி போய்விடும், கை நழுவி போயிடும். அந்த கருத்தையும் வைக்கிறார். தொழிலாளர்கள் யாருனாலும் சரி, நல்லா முன்னேறி வரும்போது ஒழுக்கத்துடனும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வலியுறுத்துகிறார். தொழிலாளருக்கு ஒரு அறிவுரை சொல்றது மாதிரியே தான் இருக்கு எனக்கு இது. அடுத்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்னைக்கும் இந்த வேலை நீக்கம் செய்யறாங்க. அது பல காரணங்கள் இருக்கும். ஏன்னா உற்பத்தி பெருக்கம் ஆயிட்டுனா வேலை நீக்கம் செய்வாங்க, அல்லது நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பணிக்காலம் நிறைய உள்ளவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்கள நீக்கிட்டு புதுசா படிச்சிருக்கவங்கள வேலைக்கு போட்டா குறைய சம்பளம் கொடுத்து ஈடு செய்திடலாம். அவங்களுக்கு இந்த கார்பரேட்டுகளுக்கு ரொம்ப பணம் குவியும். அது ஒரு இது. இன்னொன்று, இன்ஜினியருக்கு பதிலாக பாலிடெக்னிக் முடிச்சவங்களை கூட போட்டு வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் இந்த கார்பரேட்டுகளின் நுட்பங்களை இந்த கதையும் விளக்குகிறது. அந்த மாடு இதுகளை வச்சு புதுமைப்பித்தன் விலைக்கு செல்கிறார். பொதுவா அந்த பணம் பெருக பெருக அதை நல்ல முறையில் பாதுகாக்க தெரிய வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுகிறார். இந்த சொர்க்கமும் நரகமும் நம்ம தான் ஏற்படுத்துகிறது. இந்த பூமியில சொர்க்க வாழ்வும் நரகமும் இந்த ராமசாமி பத்தர் நரக வாழ்க்கையை தானே தேடி கொண்டிருக்கிறார். அதை நம்ம கணியன் பூங்குன்றனார் சொல்லுதார்ல, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, எல்லாம் நாமளே தான் ஏற்படுத்திக்கிறது. அதுதான் இந்த ராமசாமி பத்தர் அதுக்கு நல்ல உதாரணமாக இருக்கிறார். அடுத்து கடைசியில பெண்களின் நிலைமையை பற்றி எழுத கூசுகிறது. புதுமைப்பித்தன் வரி கூசுகிறது. இதுதான் ஒரு சிறந்த எழுத்தாளருடைய எழுத்து தர்மமாக நான் கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ஐயா பிரபாகர் ஐயா, நீங்க எதுவும் நிறைவா எதுவும் சொல்றீங்களா? ஒரு நவநீத நாச்சி புறம் அருமையா சொன்னார். அந்த பழமை கண் முன்ன கொண்டு வந்தார் அப்படிங்கிற விஷயம். இந்த ஆசாரிகளுடைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார் புதுமைப்பித்தன். ஆரம்பத்திலிருந்து அவங்கள நோட்டம் பண்ணி கடைசியில கொண்டு போய் ஜெயில் வரை கொண்டு போயிருக்கார். ஜெயில்ல ஒருத்தரை கொண்டு போய் ஜெயில உள்ள அடைச்சிட்டா அவன் மனசுல உள்ளதெல்லாம் எவ்வளவோ படைப்புகளை உருவாக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு அது 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 அந்த ஜெயில்ல எத்தனையோ பேரு பெரிய சரித்திரங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதுதான் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. அது வரைக்கும் ஜெயில் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு அந்த விஷயத்த. ஏன்னா ரெண்டாவது, அந்த ஆசாரிகள் அன்றாட வர்ற வருமானத்தை வச்சிருக்க மாட்டாங்க, சேமிக்க மாட்டாங்க. அத ஆணித்தரமா காட்டியிருக்காரு புதுமைப்பித்தன். அன்னைக்கு அன்னைக்கே செலவழிச்சிருவாங்க. மறுநாள் வேலை பார்த்துனா அந்த காசு வந்தாதான் மறுநாளைக்கு யூஸ் ஆகும். அது அவங்களுடைய பூர்வீகத்திலிருந்து அவங்க அப்படி கண்ணார பார்ப்போம் நாங்க இந்த விஷயங்களை எல்லாம். ஒரு ஏஜில இப்ப அவங்க இல்ல, எந்த கிராமத்துலயும் அவங்க இல்ல. அந்த வேலையை போயிடுச்சு, தச்சாசாரியும் போயிடுச்சு, கொல்லாசாரி, 2 மரங்கள் செய்யக்கூடிய அவங்களும் இல்லை, இரும்பு வேலை செய்ய அவங்களும் இல்லை. அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒவ்வொரு கிராமத்திலையும். இது அதை இவர் பதிவு பண்ணியிருக்கார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி பிரபாகர் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி.
நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தாரமையா. அனைவருக்கும் வணக்கம். தினேஷ் சொல்றானா ஏதோ? அவர் இணைப்புல இல்ல மருத்துவர் ஐயா. இல்ல இல்ல, சரி சரி சரி. தினேஷ் அவன் கதையை உள்வாங்கி அவன் நல்லா சொன்னான். உள்வாங்கி அவன் படிச்சு உள்வாங்கி சொன்ன விதம் நல்லா இருந்தது. அவன் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். ஃப்ளோ வந்து கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு. இது ஒரு நல்ல கதை, நல்ல பின்னோட்டம் சொல்லியிருக்காங்க. நம்ம பணித்துறை ஐயா சொல்லியிருக்காங்க, நம்ம அம்பலீஷ் ஐயா, இல்ல நம்ம விஜயராஜ் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இது ஒரு அந்த ஒரு ஒரு நம்ம வரலாறை படித்து வந்தோம்னா வந்து வலப்புறம் இடப்புறம்பாங்க. ஒரு அரசு வந்து விவசாயிகளின் பக்கம் இருக்கிறதா இல்ல கைவினைஞர்களின் பக்கம் இருக்கிறதான்பாங்க. அந்த கைவினைஞர்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பட்டறையை நிறுவி அவர்கள் தான் முதலாளிகளாக வளர்ந்ததாக நம்ம சரித்திரம் ஒவ்வொரு நாடுகள்ல உள்ள சரித்திரத்திலும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கைவினைஞர் கொல்லர், அவருடைய பையன் வந்து இங்க அந்த ஊரு மான்மியத்தை முடித்து கொண்டு, மான்மியம்ன்றது அந்த ஊரினுடைய தல புராணத்தை அவருக்கு அப்பா இருந்த ஊரை விட்டுட்டு அவன் திருநெல்வேலி வாரான். அப்படியே அந்த சைக்கிள் கடை வைக்கிறது, மோட்டார் இதுல எல்லாம் போடி அவனுக்கு அவனா சொல்லிக்கிட்ட மோட்டார் இன்ஜினியர்ன்ற சொல்லிட்டு ஒர்க் ஷாப் வச்சிடறான். அதெல்லாம் போறது. பிறகு வந்து பணம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது சொல்றாரு. ஒரு பணம் வந்த உடனே ஏறாத தாசி வாசப்படி இல்லைன்ற மாதிரி போறாரு. அப்படி இருந்தவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. அப்ப ஆனா அவனுக்கு அதுக்கு 2 பெண் குழந்தை வந்து இறந்து போயிருக்கு. அந்த அம்மா சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த முதல் அப்படின்றாரு. எப்ப அந்த ஒழுக்கக்கேடுனால் அந்த முதல் வந்து அவனை விடாம பாடா படுத்துது. 2 இதாயிருது. இப்படி ஒரு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இவனுடைய தீ குணங்கள்னால இவன் கொடுத்த வேலையை செய்யாதனால இவனுடைய ஒர்க் ஷாப் வந்து நலிஞ்சு வேலை இல்லாம ஆயிடான். அப்பதான் ராமானுஜலு நாயுடு அவர் வந்து வாரார். அவர் வந்து அந்த இது சொல்றப்ப கதையில இருந்து கொஞ்சம் வெளியே போவார். நீங்க எடுத்த உடனேவும் கூட வெளியார். இந்த மாதிரி செங்கானி காருண்ய கவர்மெண்டார் கொடுத்த கெசட் என்பார். ஒரு ஆங்கில அரசை வந்து அடிக்கிறதுக்கு காருண்ய கவர்மெண்ட், சில பேர் அப்படி சொல்லிட்டு இருந்தான். இந்த கவர்மெண்ட் வந்து கருணை மிக்க கவர்மெண்ட் ஆங்கிலேய அரசர். அந்த கவர்மெண்ட் கெசட் எதுக்கு வச்சாங்கன்னா ஒவ்வொரு கலெக்டருமே கெசட் எழுதி வைப்பாங்க, அந்த மாவட்டத்தை பத்தி எழுதி வைப்பாங்க. நீங்க அதுல கூட தேடினாலும் இந்த தருவைன்றது செங்கானின்றதெல்லாம் கிடைக்காது. ஒரு பாட்டு, இதை நீங்க நம்புவதா இருந்தா நம்ம அடுத்த கதை சொல்றேன்றாரு. ஒரு கதை சொல்றப்பயமும் ஒரு வெளியே போறாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வெளியே போறாரு. இவன் வந்து நொடிச்சு போயிடுறான். இவன் ஒர்க் ஷாப்பை மூடிடுறான். மூடுறப்பதான் அந்த இதை சொல்றாரு, செட்டி இருந்துங்கெடுத்தான் செத்துங்கெடுத்தான்றது. செத்துங்கெடுத்த சீதக்காதின்னு ஒரு பழமொழி இருக்கு. சீதக்காதி வள்ளல் வந்து அவர் புலவர் வந்து அவர்கிட்ட போறப்ப அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போனப்ப கூட அவர் கையில இருந்த மோதிரத்தை கையை நீட்டி இதை எடுத்துக்கோன்னு சொன்ன மாதிரி ஒரு கதை உண்டு. அது செத்தும் கொடுத்தார் சீதக்காதி, செத்தும் கெடுத்தான் சீரங்கன் ஒரு பழமொழி இருக்கு. அது வந்து ரொம்ப நகைச்சுவையா வரும். அதுல வந்து நீங்க வந்து அம்மா பையனும் அப்பாவும் முழுக்க கேடுதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவன் வந்து ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கான். அப்ப எல்லா ஊர்க்காரங்க எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நானும் எங்க அப்பாவும் இந்த ஊருக்கு கெடுதியலா செஞ்சிட்டோம், இனிமே அப்படி செய்ய மாட்டேன், எனக்கு ஒரு மனசுல கடைசி ஒரு ஆசை இருக்கு, அதை நீங்க எல்லாம் நிறைவேற்றணும்ன்றான். என்ன சொல்லுன்றாங்க. நான் இப்ப இவ்வளவு பாவச்செயல் பண்ண என்னைய நான் இறந்த உடனே நீங்க ஆயுதங்களால குத்துங்க, குத்தி என்னை இழுத்து கொண்டு போய் இடுகாட்டுக்கு கொண்டு போய் போட்டு அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றான். இவங்க என்னடா இப்படி சொல்றானே, சரி அவன் கடைசி ஆசை என்ன செய்யறது, சரின்ட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் இறந்து போயிட்டான். இவங்க வந்து எல்லாரும் அவங்க கிடைச்ச ஆயுதங்களால அவன் ஏன்னா அவ்வளவு கொடுமை பண்ணியிருக்கான், அவன் வந்து குத்தி அதை வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா போலீஸ் வருது. என்னன்னா முன்னாடியே கொடுத்துருக்கான், ஊர்க்காரங்களால எனக்கு வந்து ஆபத்து இருக்கு, அவங்க எல்லாம் கொன்றுவாங்கன்னு ஒரு மனு கொடுத்துருக்கான். இவன் எங்க ஊர்க்காரங்க அத்தனை பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டதா. அப்ப இது வந்து செத்துங்கெடுத்தா ஸ்ரீரங்கன்ற பழமொழிக்கு வருது. அப்படிப்பட்ட இடத்துலதான் இவன் வந்து அந்த ராமானுஜலு நாயுடு வந்து வேலை கொடுக்காரு. வேலை கொடுத்ததுல அப்ப அங்கினைக்குள்ளேயும் நமக்கு வெளியே போறாரு புதுமை பித்தர். அன்னதாதான்னு சொல்றாரு. ராமசாமி பத்தரு ராமானுஜலு நாயுடு அன்னதாதான்றாரு. உடனே ஒரு வெளியே போறார். கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியே போய், நீங்களும் நானும் 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு இப்படி இருந்தோம்னா நம்மளும் இப்படித்தான் புகழ்வோம் அப்படின்னு வெளியே போயிறாரு. அதுக்கப்புறம் ராமானுஜலு நாயுடுவை பத்தி சொல்றாரு. அவர் என்ன பெரிய இவரா, பணம் சம்பாதிக்கத்தான் வந்தார்.
அவர் வந்து ஒரு பெரிய இது கிடையாதுன்னு சொல்லிட்டு பொருளாதார மந்தம் சொல்றாரு. பொருளாதார மந்தம் வந்து ஒரு நீங்க சரித்திரத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பொருளாதார மந்தம் வருன்றாங்க. இது வந்து மார்க்சியம் கார்ல் மார்க்ஸ் சொன்ன இதுல இருக்கு. அது சாய்மான நாற்காலி பொருளாதார மந்தம் உங்களுக்கு எனக்கு தெரியும். சாய்மான நாற்காலி படுத்துட்டு இதுக்கான காரணங்கள் தத்துவங்களை நம்ம பத்தியா எழுதிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா ராமானுஜலு நாயுடுக்கு என்ன தெரியும்? அவருக்கு வந்து வேலை குறைப்பு தான். அந்த இது வேலை அவன் நேரம் சொல்றாரு. கைரேகை சட்டம்பாங்க. கைரேகை தெரிஞ்சா வேலைக்கு போயிடணும். கையில உள்ள கைரேகை தெரியலன்னா வேலையை விட்டு வெளியே வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு வேலைக்குழுவையும் சொல்றாரு. அந்த இதுலக்குள்ள வந்துடுது. அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த சிக்கன கத்தியை பயன்படுத்த ஆரம்பிக்கான். அதுதான் வெட்டு. இன்னைக்கு கூட நேத்து இன்னும் அமேசான்ல இருந்து 30,000 பேரை வெளியே எடுக்கிறான். அமேசான் வேர்ல்டு வைடா எடுக்கிறான். அப்போ சிக்கன நடவடிக்கை என்ற பெயரால நீங்க வந்து பல பேர் அப்ப என்ன ஆகுது? தொழிலாளி என்ன பண்றான்? பாதி சம்பளம் கூட நான் வாங்கிக்கிறேன்றான். அது ஒரு நீங்க வந்து போனஸ் கூடு, கூலி உயர்வு கூடுன்றதுக்கு ஆப்போசிட்டா முதலாளி என்ன செய்வாங்க? வேலையை விட்டு நீக்கிறது. இன்னைக்கு நம்ம இதுல வந்து பிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அது வந்து நீங்க வேலைக்கு சேர்றப்பயே உங்களுக்கு 3 மாசம் தான் சொல்லுது. நிரந்தர பணியாளர்னா தான் நீ போய் பேச முடியும். கூலி கொடு, கூலி உயர்வு கொடு, போனஸ் கொடுன்னு. ஆனா நீங்க வந்து டெம்பரரி ஒர்க்கர்னா பேசவே முடியாது. ஆனா பெரும்பாலான ஒர்க்கை இந்த தொழிலாளர் நல தொகுப்புகள் வருது, 4 தொகுப்புகள். அது பெரும்பாலும் தொழிலாளர்கள் எல்லாத்தையும் தற்காலிக தொழிலாளர் மாத்திடும். அப்ப அப்படிப்பட்ட இதை செய்யறாங்க. ஆனா இப்படி இருக்கிறப்ப இவருக்குள்ள சொல்றாரு. இவருக்கு வந்து உலகத்தை பத்தி ஒரு கமெண்ட் சொல்றாரு. உலகமே ஒரு இதயமற்ற திருக்கூட்டம் என்று பட்டது. உலகம் முழுக்கவே ஒரு இதயமில்லாத திருக்கூட்டமா. நெற்றிக்கண் இருந்திருந்தா திறந்திருக்கலாமா உலகத்தை அழிக்கிறது. ஆனா எல்லாரையும் அழித்து சாம்பலாக்கி இருப்பார். அந்த அளவுக்கு கோபம் இவனுக்கு. இவன் என்ன செய்யறான்? சரி இப்ப வீட்டுக்கு வந்துட்டான். வேலை இல்ல. அப்புறம் வந்து ராமானுஜலு நாயுடு இப்பதான் இருப்பாரு. அவர்கிட்ட போய் எடுத்துருவோமா அப்படின்னு ஒரு யோசனை. முதல்ல வந்து என்ன வருதான்? பிச்சை எடுக்க போவோமான்மா. காவி உடுத்திட்டு பிச்சை எடுக்க போவோமான்னு. சீச்சி அது கோழைத்தரன்ட்டு நம்மை திருடுற அந்த பயன் அப்படின்பாரு. இந்த இடத்துலதான் புதுப்பித்தர் வந்து அவருடைய அரசியலும் உள்ள வைக்கார். ஒரு குடிகாரன் தான். இவன் வந்து ஒரு தொழிலாளி வேலை வேண்டாம். அந்த தொழிலாளி வந்து முதலாளியை பத்தி எப்படி நினைக்கான்? நம்மை திருடுகிற இந்த பயல்களை கொள்ளையடித்தால் எந்த தர்மஸ்தாத்திரம் ஓட்டையாகி போகிறது. இங்கக்குள்ள ஒரு பெரிய விவாதத்தை வைக்க. நீ வந்து நீ சம்பாதிக்கத்தான் வந்த. நீ எனக்கு ஒரு சம்பளம் கொடுத்துருக்க. ஆனாலும் நீ வந்து என்கிட்ட இருந்து திருடுற. நீ திருடிக்கிட்டதை நான் கொள்ளையடிச்சா என்ன தப்பு? எந்த தர்மசாஸ்திரம் கெட்டு போயிருது ஒரு இதை வைக்கார். அதுக்கப்புறம் நீங்க ராமானுஜல் நாயுடு போய் அடிக்க போறான்ல, அப்ப என்ன சொல்றாங்க ராமசாமி பத்தரு? திருட்டு ராஸ்கல்னு சொல்றான். அது அப்ப முதலாளிட்டு போய் கொள்ளையடிக்க போறான். ஆனா புதுப்பித்தன் பயன்படுத்துற வார்த்தை வந்து திருட்டு ராஸ்கல்னு சொல்லி அடிக்க போனா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் கவனமா கவனிச்சா இவன் மேல பலவந்த திருட்டு குற்றம் சாட்டப்பட்டது. அப்ப திருட்டுலே என்ன இருக்கு? பலவந்த திருட்டுன்றது இருக்கு, சும்மா திருடுறது இருக்கு. ராமானுஜலு நாயுடு திருடுதான் செய்யறாரு. இவனும் திருடிதான் செஞ்சிருக்கான். அந்த திருடு வந்து குற்றமற்றது. அது அங்கீகரிக்கப்பட்டது. இந்த திருடு வந்து குற்றமாக்கப்பட்டது. இது வந்து ஏன்னா இன்னொருத்தன்றது பணம் இருக்கு. யாருக்குமே தெரியாம உழைப்பை திருடி கொண்டால் அது வந்து குற்றம் இல்லை. நீங்கள் வந்து அவங்க வச்சிருக்க பொருளை எல்லாருக்கும் தெரிய போது இதுன்னா இந்த உலகத்தின் நியாயம்ன்றதையும் அவரு அந்த மீனிங்ல தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டு வராரோன்னு தோணுது. ஏன்னா வந்து நம்மகிட்ட இருந்து திருடினவன்ட்டு கொள்ளையடிச்சா என்னன்றதும், அதுக்கப்புறம் திருட்டு ராஸ்கல்னு சொல்லி அடிக்கிறதும், பலவந்த திருட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றதும் அந்த மாதிரி பிற வந்து அந்த ஜன்மந்திர விதி அப்படின்ற ஒரு ஜன்மாந்திர விதி. அது நம்மளுடைய நன்மை தீமைகளை பொறுத்தா நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் வரும் அப்படின்ற ஒரு விதியை வச்சுட்டு இதை கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சு விடுறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது தியாக மூர்த்தி யாரு அப்படின்றதான். ராமசாமி பத்தரா, ராமானுஜலு நாயுடுவா, இது யார் அப்படின்றத ஒரு கேள்விக்குறியா விட்டுறாரு. 2 பேரையும் அந்த தியாக மூர்த்தி அப்படின்றதே ஒரு ராம அவதாரத்தை சொல்லலாம். ஆனால் இங்க வந்து 2 ராமசாமி, ராமானுஜலு நாயுடுன்னு வச்சு இந்த கதையை நிகழ்த்தியிருக்கார். மிக அருமையான ஒரு யதார்த்த சமூகத்தை விமர்சிக்கிறதையும் உள்ளே வைத்து மிக அருமையாக சொல்லியிருக்கார். அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச்செயலாளர் அவர்கள். மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஒரு சிறப்பான நாள். எல்லோருமே ஒரு கதை சொல்லிய மாணவர் அவருடைய இணையத்தினுடைய இடர்பாடு காரணமாக ஆங்காங்கே ஒரு தெளிவின்மை இருந்தாலும் கூட
அந்த கதையை எல்லோரும் பின்னூட்டம் சொன்ன அத்தனை பேரும் படித்திருப்பதால் இதுதான் ஒரு நல்ல பின்னூட்டம். அதை சரியாக முன்னெடுத்து இந்த அரங்கை மெருகூட்டிய பின்னூட்டத்தால் பெருமை சேர்த்த ஆளுமைகளுக்கும் கதை சொல்லிக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களே, ஒரு அறிவிப்பும் கூட. தோமுசி ரகுநாதனுடைய சிறுகதை இன்னும் 2 இருக்கிறது. புதுமைப்பித்தனுடைய சிறுகதை இன்னும் 2 கதைகள் தான். மொத்தம் 4 கதைகள் மட்டுமே இருக்கிறது. அதாவது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய் 4 நாள் மட்டுமே இருக்கிறது. ஆகவே வாய்ப்புடையோர், இந்த கதைகளை சொல்வதற்கு விருப்பமுடையோர் உடனே என்னோடு அலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த 4 நாட்களையும் பெருமை சேர்க்குமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடு வரவேற்கிறோம். தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற ஒரு மகத்தான இலக்கிய பயணம் இணையத்தால், இலக்கியத்தால் இரவு 8 மணிக்கு இல்லங்களில் இருந்து பயணிப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.